வணக்கம். பாஜக குறிப்பா அமித்ஷா தமிழ்நாட்டில வந்து என்ன பண்ணலாம்? அரசியல்ல எதை நோக்கி போலாம்? திரும்பவும் திமுகவ ஆட்சியில உட்கார வைக்கக்கூடாது. அதுக்கு என்னலாம் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில குறிப்பா விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. விஜய் எப்படி கூட்டணிக்குள்ள வருவாரு? பாஜக கூட அப்படிங்கிற மாரி இருக்கு. அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா இன்னும் ஒத்துக்கல. அமித்ஷாவோட திட்டமே வேறையா இருக்குது. விஜய முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கலாமா? அப்படிங்கிற மாரி. இல்ல எடப்பாடி பழனிசாமி, விஜய் 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஆளுக்கு 2 2 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருந்துக்கங்க. அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாமா? அப்படிங்கிற மாரி இருக்காரு. அமித்ஷாவோட பிளான் பி வந்து இப்ப அரசியல் விமர்சகர்கள் மத்தியில வந்து ஒரு பேசப்படும் பொருளாவே இருந்துகிட்டே இருக்கு. சரி. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட இனிமே கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாரு. ஆனா, அவர அப்படியே விட முடியாது. ஆனா, அண்ணாமலை என்ன நெனச்சாரு? நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம நின்றோம்ல. சட்டமன்ற தேர்தல்ல நம்ம தலைமையில, பாஜக தலைமையில ஒரு கூட்டணிய உருவாக்க முடியும். அந்த கூட்டணி வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நம்புனாரு. அண்ணாமலையோட நம்பிக்கையை வந்து பாஜக பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஆனா, பாஜக ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிய அப்படியே விடக்கூடாது. அவர வந்து நம்ம வந்து அவர் போக்குலே போயிட்டு, அவர வந்து சரி கட்டி அதிமுகவோட ஓட்டுகளையும் பாஜகவுக்கு வர மாரி செய்யணும் அப்படின்னு நெனச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவர் மேல இருக்க வழக்குகள், அப்புறமா உட்கட்சி பூசல் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேலும் பயன்படுத்த தான் செய்வாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தாரு. அவரை இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோ, பிரதமர் மோடியோ சொல்லல. அதனால பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிட்ட இன்னும் சில பிடிமானங்கள பாஜக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுவரைக்குமே எடப்பாடி பழனிசாமி தான் தன்னை அவரே சொல்லிக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அமித்ஷா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில எடுக்கிறாரு. அமித்ஷா வந்து குடுக்குற அழுத்தம் என்னன்னா, நம்ம இப்ப யாராவது என்டிஏ ஆட்சி அப்படின்னு அமையுது அப்படின்னா 2 1/2 வருஷங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கலாம். அடுத்த 2 1/2 வருஷம் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல பாஜகவிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சரா வரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு இத வந்து டீல வந்து பேசுறாங்க. முதலமைச்சர் பதவியை குறி வச்சு தான் 2 2 1/2 வருஷம் யார் ஆட்சி சிறப்பா பண்றாங்களோ அவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு கூடும். அடுத்த தேர்தல்ல வந்து அவங்கள முன்னிறுத்தியே நம்ம வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை விட தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து விஜய் வந்து ஒரு முக்கியத்துவத்தை பெறார். திமுகவுக்கு அப்புறமா திமுகவுக்கு அதிகமாக கூட எடப்பாடி பழனிசாமியை விட தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் வந்து வாக்குகளை அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ திராவிட கட்சிகள் திமுக, அதிமுகவுக்கு மாற்று சக்தியா விஜயை வந்து மக்கள் நினைக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஓட்டுகள் வந்து குறிப்பாக பெண்கள் ஓட்டு, மகளிர் ஓட்டு அதிக அளவில் இருக்கும். அதுவும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் அவங்களுடைய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 80% ஓட்டுகள் வந்து விஜய்க்கு தான் விழுவும் இந்த தடவை அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியுது. உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் அதை வச்சு தான் அவர் வந்து கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கிறாரு. சரி இபிஎஸ்ஸை வந்து எப்படி சரி கட்டணுமோ அதே போல் விஜயை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தி ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குனா என்ன அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து இப்போ முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒத்துக்குவார்? அவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதில் வந்து விஜய் எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்குவார்? அனுபவம் வாய்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. விஜய்க்கு வந்து என்ன அனுபவம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இதுதான் முதல் தேர்தல். அவர் முதல் தேர்தலில் நீங்கள் எப்படி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆதரவு, கரிஸ்மா அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட விஜய்க்கு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சிட்டு நீங்கள் தேர்தலை சந்திங்க. உங்களுக்கு பின்னணியிலேருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை விஜய்க்கு கொடுத்து அவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்க மாட்டாரா? அவர் கூட்டணியை விட்டு விலக மாட்டாரா? அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவருடைய பிடிமானம் தான் வந்து பாஜக மேலிடத்து கையில் இருக்குது. அதனால் வந்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை எடப்பாடி பழனிசாமியை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி கேட்க மாட்டேன்னு சொல்லி தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவர் கூட்டணியை விட்டு விலகினாலும் அதை பற்றி அவங்க கவலையே படல. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளோட தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் அதிமுக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களை ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இன்னும் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிர்வாகிக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை. அது எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கண்காணிக்கப்படும், உங்களை கட்சியிலேருந்து நீக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி மிங்கிள் ஆகி வேலை பார்க்க முடியும்? ஒன்றுமே வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் வந்து டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நயினா நாகேந்திரன்ட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அவர் வந்து பிரதமர் மோடி வரும்போது இது சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறார். ஆனால் அமித்ஷா வேறு கணக்கு போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படி குற்றச்சாட்டுகளை சொல்கிறத விட நம்ம விஜய் போன்ற இளைஞர் செல்வாக்கு, மகளிர் செல்வாக்கு உள்ள ஒரு நபரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிச்சிட்டு அவர் பின்னாடி இருந்து நம்ம இயக்கணும்னா
நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்க வச்சுட்டு அதிமுக, பாஜக, தவிக கூட்டணி அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம், இது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் விஜயை வந்து மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி வந்து இருக்கும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னா இந்த கூட்டணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்க மாட்டார். அதே சமயத்தில் விஜயும் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறாரு. அவர் வந்து என்ன செய்ய போகிறார்? தனிச்சே போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இந்த சதுரங்க ஆட்டத்தை வந்து அமித்ஷா கையில் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். ஆனாலும் விஜய்க்கு ஒரு சில ஆஃபர்களை கொடுத்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அமித்ஷாவோட இந்த பி பிளான் வெற்றி பெறுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இத்தனை பிளானை போட்டு என்னையா பண்ண போகிறீங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதே போல் வந்து விஜய் வந்து தனிச்சு போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னாலும் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கட்சிகளோட வந்து அவர் கூட்டணி வச்சுக்கவும் விரும்பலை. இப்போ ராமதாஸ் பாமக வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை விஜய்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ராமதாஸோட இமேஜ் நம்ம கட்சிக்கு வந்து விழுந்துடக்கூடாது, ஒரு ஜாதிய கட்சி அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஜாதிய கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கிட்டு மற்ற கட்சிகளோட ஓட்டுகள் வந்து தனக்கு சாதகமாக உருவாகாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுகள் உள்ள ஒரு கட்சி தலைவர்களோட நம்ம கூட்டணி வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் யாரோடையும் கூட்டணி வைக்காமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா யாருக்காக இந்த மாதிரி விஷயத்த சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காக பேசியிருக்காரு. காங்கிரஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இன்னமும் இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளில் ஒரு பிளவு, மெகா பிளவு இருக்குது. மாணிக் தாகூரை கட்டுப்படுத்தவே முடியல. கார்கேயும் சரி ராகுல் காந்தியும் சரி சொன்ன பிறகும் மாணிக் தாகூர் பேசுகிறாரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரிஞ்சு தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, மாணிக் தாகூரும் சரி, ஜோதிமணியும் சரி, இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க. அவங்க கிளம்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தலைமையிலையும் ஆலோசனை பண்ணதில் அந்த முடிவு வந்திருக்கு. சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அது சம்மந்தமாக இது பண்ணியிருக்கிறார். காங்கிரஸை நாங்கள் முட்டு கொடுத்து தூக்கி நிற்பாட்டிக்கிட்டே இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா பாஜகவோட வெறுப்பை நாங்கள் சம்பாரிச்சிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் காங்கிரஸை கழட்டி விட்டுருந்தோம்னா பாஜக இந்த அளவுக்கு எங்கள் மேலே அழுத்தம் கொடுத்துருக்காது. செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு வந்து பாஜக சில நிர்பந்தங்களை வந்து விட்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் கொடுக்குறனால தான். இப்போ காங்கிரஸை நாங்கள் கழட்டி விட்டோம்னா பாஜக எங்கள் மேலே இருக்க கோபம் போயிடும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் பார்க்கப்படுது. அவங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. தாவேகா விஜய் அவரும் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. பார்க்கலாம். இப்போ வந்து பாஜக வந்து ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அமித்ஷா ஒரு கையில் எடுத்திருக்காரு. பி டீம். இந்த பி பிளான் வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து பாஜகவோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இப்போ விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வந்து சம்மதிப்பார்? 2.5 வருஷம் வந்து விஜய், 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்குவார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நிறைய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்கும். அமித்ஷாவோட இந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.